நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா வெளியிட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது. அதில் முக்கிய வாக்குறுதிகள் என்னென்ன இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். குறிப்பாக எதிர்வரும் மக்களவை தேர்தலுக்கான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா மற்றும் மூத்த தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே சிபிஎம் கட்சி கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட நிலையில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக குடியுரிமை திருத்த சட்டத்தை அகற்றுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுக்கும் பாடுபடும் என தெரிவித்திருக்கிறார். அதே போல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற தினக்கூலியை 700 ரூபாயாக உயர்த்தவும், அந்த 100 நாள் வேலை என்கிற அந்த வேலை நாட்களை 200 நாளாக உயர்த்தவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாடுபடும் என தெரிவித்திருக்கிறார். அதே போல மாநில அரசுகளில் மத்திய அரசின் தலையீட்டை அகற்றி ஆளுநர் பதவி நீக்கப்படுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் எனவும், நுழைவுத் தேர்வு போன்ற முக்கியமான கொள்கை முடிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு அதிகாரம் அளிக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாடுபடும் என தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரி, டெல்லி போன்றவற்றிற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படுவதோடு ஜம்மு காஷ்மீருக்கு நீக்கப்பட்ட அந்த மாநில அந்தஸ்தையும் சிறப்பு அந்தஸ்தையும் மீண்டும் வழங்க பாடுபடுவோம் எனவும், அங்கு விரைவாக தேர்தல் நடத்த பாடுபடும் என வாக்குறுதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அக்னிபாத் திட்டத்தை நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மிக குறிப்பாக மகளிருக்கான அந்த 33% இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுவரையறை போன்ற நிபந்தனைகள் எல்லாம் இல்லாமல் உடனடியாக மகளிருக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும், தனியார் துறைகளில் அந்த இடஒதுக்கீட்டிற்கு குரல் கொடுக்கப்படும் எனவும், அதே போல 50% அந்த இடஒதுக்கீடு உச்சவரம்பை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் மேற்கொள்ளப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்வேறு விதமான வாக்குறுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.